ஹாய் கைஸ், திஸ் இஸ் ரே. இன்னைக்கு இந்த வீடியோல ககாஷி அண்ட் இட்டாச்சி இந்த 2 பேர்ல யார்கிட்ட பெஸ்ட் சூஸ்னோஸ் எபிலிட்டி இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல சூஸ்னோஸோட எபிலிட்டிஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அத நோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் நாட்டோ சீரிஸ்லயே ரொம்ப கம்மியான டைம் தான் இந்த 2 சூஸ்னோஸ காமிச்சிருந்தாலும், மிச்ச சூஸ்னோஸ கம்பேர் பண்றப்போ இந்த 2 சூஸ்னோஸ் கிட்ட தான் மோஸ்ட் புரோக்கன் எபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அப்படி என்ன எபிலிட்டிஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இட்டாச்சியோட சூஸ்னோஸ் கிட்ட யாட்டா மிரர் அண்ட் டோஸ்கால் பிளேடுங்கிற 2 ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் இருந்திருக்கும். யாட்டா மிரர்னால எல்லா பிசிக்கல், சக்ரா பேஸ்டு, ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு அட்டாக்ஸ் இப்படி எல்லா ஃபார்ம் ஆஃப் அட்டாக்ஸையும் பிளாக் பண்ண முடியும். டோஸ்கா பிளேட் இதுவும் யாட்டா மிரர் மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெப்பன். இதனால எனிமி டிஃபென்ஸ் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா எனிமி அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல சீலிங் ஜுட்ஸு இம்பிடா இருக்கிறங்காட்டி எனிமியை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் அவங்கள கென்ஜுட்ஸு வல்ல எட்டர்னேட்டருக்கு ட்ராப் பண்ணிரும். ஸோ வாங்க ககாஷியோட சூஸ்னோஸ் எபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ககாஷி சூஸ்னோ கிட்ட காமுயி ஷுரிக்கன்ங்கிற எபிலிட்டி இருந்திருக்கும். இது ஒரு யூனிக் எபிலிட்டி. எதனாலனா இந்த ஷுரிக்கன் எந்த இடத்த டச் பண்ணுதோ அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை விராப் பண்ணி வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த எபிலிட்டியை அட்டாக்லையும் யூஸ் பண்ண முடியும், டிஃபென்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்றதுக்கு இருக்கு. இந்த எபிலிட்டி சக்ரா பேஸ்டு எபிலிட்டி இல்ல, இது மங்கேகிஷனோட எபிலிட்டி. சோ இப்போ இந்த 2 சூஸ்னோஸ் ஃபைட் பண்ணுச்சுனா 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு தோணுதோ அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்கம் இதுல இட்டாச்சியோட யாட்டா மிரர் காமி ஷுரிக்கனை பிளாக் பண்ணிருச்சுன்னா இட்டாச்சிக்கு இது ஈஸி வின். ஏன்னா நாட்டோவர்ஸ்லயே பேக் ஹேண்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த பிளாக் ஜிட்ஸு இட்டாச்சியோட யாட்டா மிரர் ஆல் திங்ஸையும் பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இங்க நோட் பண்ண வேண்டியது ஆல் திங்ஸ்னு சொல்லியிருப்பான் பிளாக் ஜிட்ஸு. இத்தனைக்கும் பிளாக் ஜிட்ஸுக்கு காமி எபிலிட்டிஸ் பத்தி முன்னாடியே தெரியும். ஸோ அப்படின்னா யாட்டா மிரர்னால காமியும் பிளாக் பண்ண முடியும். அப்படின்னா அது ஈஸி வின் இட்டாச்சிக்கு. செகண்ட் அவுட்கம் யாட்டா மிரர்னால காமி ஷுரிக்கனை பிளாக் பண்ண முடியலைன்னா ககாஷி வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா யாட்டா மிரர் வர அட்டாக்ஸுக்கு தகுந்த மாதிரி தன்னோட சக்ரா நேச்சரை சேஞ்ச் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா இங்க காமி எந்த சக்ரா நேச்சரையும் யூஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாம இது அட்டாக்கா யூஸ் பண்றப்ப இது டைரக்டா யாட்டா மிரர் அட்டாக் பண்ண போறது இல்ல. இது ஜஸ்ட் எந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுதோ அந்த இடத்துக்கு இருக்கிற ஸ்பேஸை தான் விராப் பண்ணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த காமி ஷுரிக்கன் செர்டைன் பிளேஸ்ல இருக்கிற ஸ்பேஸை தான் விராப் பண்ணும். அங்க பை ப்ராடக்ட்டா கிடைக்கிறது தான் எனிமீஸ் வேற டைமென்ஷனுக்கு போறது. ஸோ அதனால யாட்டா மிரரை இதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி காமி ஷுரிக்கனால யாட்டா மிரரை டிஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா கக்காஷி இங்க வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 2 சூசனோல எது வின் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இட்டாச்சி சூசனோ வின் பண்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க நாட்டோ சீரிஸ்லயே பேசிக்கா சூசனோங்கிறதே டிஃபென்ஸுக்கு தான். ஆனா இங்க இட்டாச்சியோட சூசனோ கிட்ட அடிஷனல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இருந்திருக்கும். அதுதான் யாட்டா மிரர். ஸோ அதனால காமி ஷுரிக்கனை பிளாக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளாக் ஜிட்ஸு இதை முக்கியமா சொல்லியிருப்பான். ஏன்னா பிளாக் ஜிட்ஸுக்கு ஆல்ரெடி காமி எபிலிட்டி பத்தி தெரிஞ்சிருந்தும் யாட்டா மிரர்னால ஆல் திங்ஸையும் பிளாக் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை வச்சு கெஸ் பண்றப்போ யாட்டா மிரர்னால காமி ஷுரிக்கனை பிளாக் பண்ண முடியும். அப்படி பாக்குறப்ப இட்டாச்சி வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஃபைட்ல நான் ஏன் டோஸ்கா பிளேட பத்தி பேசலைன்னு கேட்டீங்கன்னா காமி ஷுரிக்கனால டோஸ்கா பிளேடையும் வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான் அதை பத்தி பேசல. இங்க முக்கியமா மேக்ஸிமம் காம்படிஷன் எதுக்கு நடக்கும்னா யாட்டா மிரருக்கும் காமி ஷுரிக்கனுக்கு தான் நடக்கும். அதனால தான் இந்த வீடியோல மேக்ஸிமம் யாட்டா மிரர் வெர்சஸ் காமி ஷுரிக்கன் மாதிரி தான் போயிருக்கும். ஸோ இந்த 2 சூசனோல எபிலிட்டி வைஸ் எது வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாச்சும் சூசனோ கம்பேரிஷன் வீடியோ வேணாலும் இல்ல வேற ஏதாச்சும் கேரக்டர் கம்பேரிஷன் வீடியோ வேணாலும் இல்ல நாட்டோல இருக்கிற வேற ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ரெடி பண்ணி போஸ்ட் பண்றேன். அது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனல்லே இருக்கு. டைம் இருந்தா செக் பண்ணியும் பாருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.